பலன் தரும் பிரார்த்தனைங்கிற தலைப்பில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையிலேருந்து 9 வகையான பிரார்த்தனைகளை நம்ம பண்ணுறோம். அந்த 9 வகையான பிரார்த்தனைகளும் அதற்கு தொடர்பாக இருக்கக்கூடிய குணத்தை மாற்றினோன்னா அது அந்த பிரார்த்தனை பலிக்குங்கிற வகையில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வரிசையில் முதல் வகையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முடியறது நமக்கு ஏன் முடியலங்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி பலிக்குங்கிறதுல பலன் தரும் பிரார்த்தனை 1ங்கிற வீடியோ பதிவில் பார்த்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது முழு முயற்சிக்கு அப்புறம் குறையாக இருக்கும் பொழுது பிரார்த்தனை பலிக்காமல் போகும். முழு முயற்சி அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரு வகையில் இது என்னென்னா, நம்ம நிலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முயலும் பொழுது அந்த மாதிரி வேலைகள் நம்மால் முடிஞ்சது அத்தனையும் பண்ணதுக்கப்புறமும் குறையாக நிற்கும். அப்போது பிரார்த்தனை பலிக்காது. அப்போ எந்த மாதிரின்னு சொன்னோன்னா, ஒரு இன்ஜினியருடைய வேலையை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மேஸ்திரி பண்ணுற மாதிரி ஆகிறது, டாக்டர் செய்ய வேண்டிய வேலையை நர்ஸு செய்கிறது, வக்கீலுடைய வேலையை வக்கீல் குமாஸ்தா செய்கிறது. இதே மாதிரிலாம் செய்ய நிர்பந்தங்கள் வரக்கூடிய நேரங்கள் வாழ்க்கையில் வரும். இன்னொரு வகையில் சொல்லணுன்னா, சொற்ப வருமானம் உள்ளவங்க ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை எடுத்துக்கும்போது நம்ம நிலைக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறமும் அது குறையாக நிற்கும், பிரார்த்தனை பலிக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்த ஒருத்தர் தன்னுடைய பிரார்த்தனை பலன் தர வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலிடும் பொழுது, முயற்சி நம்மளுடைய நிலைக்கு மீறியது அப்படிங்கிறதுனால நம்பிக்கையையும் அதே மாதிரி ஒரு நிலையை உயர்த்தினோன்னா பிரார்த்தனை பலிக்கும்னு சொல்கிறார். எப்படி நம்பிக்கையை உயர்த்துறது அப்படின்னா, உதாரணத்துக்கு பிஏ படிக்க வைக்கிறதுக்கு கூட வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் மெடிக்கல் காலேஜில் பையனை சேர்த்துட்டோன்னா நிலைமையை நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்போ நம்முடைய பிரார்த்தனையும் நகராது. அப்போ இந்த நேரத்தில் எப்படி தன்னோட நம்பிக்கையை உயர்த்துறது அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் நடக்காத காரியம் அன்னைகிட்ட நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசில் எழும். அதற்கான முறை என்னென்னு பார்க்கும்பொழுது, வேறு ஒரு விஷயத்தில் வேறு மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது நடந்ததை நம்ம கேள்விப்படுவோம். இப்போ ஒரு கேஸுக்கு பதிவு பண்ணுறோம், அந்த கேஸ் தீர்ந்து போச்சுன்னா பதிவு பண்ணும்போது திரும்ப வரத்துக்கு 10 நாள் ஆகுங்கிறது நிலையாக இருக்குது. அது ஆஃபீஸ்லேயே அதான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ப்ரே பண்ணி 10 நாளில் அந்த கேஸ் கிடச்சிதுன்னா அதுவே பெருசு அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஃபோன் ஒர்க் பண்ணலை, இது வேலை செய்கிறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது இல்லை, நம்ம பரீட்சைக்கு பையன் படிக்கிறான், ஆனால் என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாதுங்கிற மாதிரி வீடும் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த நிலைமை மாறுமா அப்படிங்கும்போது நம்மளால் நம்பிக்கை ஏற்படாது. ஏன்னா அதான் தெரிஞ்சிடுச்சே, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது அந்த மாதிரி காரியங்களால் இப்போ நம்ம பிஏ படிக்க வைக்கும்போது வசதி இல்லாத ஒரு குடும்பத்தில் எம்பிபிஎஸ் சேர்த்துட்டோம், அப்புறம் எப்படி அப்படிங்கும்போது அப்போது நம்ம நம்பிக்கையை உயர்த்துறதுக்கு மனம் முடிவு செஞ்சோன்னா என்னென்ன மாதிரி இருக்கோன்னா, இப்போ கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 நாளைக்கு முன்னாடி கேஸ் வரவே வராதுன்னு மனசு சொல்லும். ஒருவேளை மதுரை நம்ம நம்பினோன்னா ஒரு நாள் முன்னாடி வேணால் கிடைக்கும், 10ஆம் நாள் ஆரம்பத்தில் இல்லை 9ஆம் நாள் இறுதியில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதவே அதை நினைக்கிறதே கஷ்டம். அன்னைக்கு எல்லா சட்டங்களும் விலக்கு அப்படின்னு என்னோடய அறிவு சொல்லுதே, நான் படிச்சிருக்கேனே அப்படின்னா நம்ம அதை நம்ப மாட்டோம். இன்றைக்கி அந்த நம்பிக்கையை நான் கொஞ்சமாவது உயர்த்திக்க போகிறேன், இது வரைக்கும் நம்பாததை நம்ப போகிறேன் அப்படின்னு மனம் நம்ப ஒத்துக்கிட்டா கூட பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தா ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். மனம் நம்பினா கூட நம்மளுடைய உணர்வு நம்பாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, மனபாரம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம் நீங்கி லேசாகிற அளவுக்கு நாம் நம்பிக்கையை உயர்த்துகிற மாதிரி மதர்கிட்ட அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்னை உங்களை நம்புகிறேன், உங்களை நம்பினா காரியம் எப்படியா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு மனசில் கேள்வி கேட்காம, எப்படின்னு கேள்வி கேட்காம, எனக்கு இது நடக்கணும், நீங்கள் உங்களால் செய்து தர முடியும்னு நம்புகிறேங்கிறத மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோன்னா, முடிவு செய்து நம்ம வெற்றி பெற்றோன்னா மனம் லேசாகும்.
அப்போது கேஸுங்கிற விஷயத்தை எடுத்தோன்னா கேஸே மறந்து போயிடும், தானே ஒரு சந்தோஷம் எழும். அப்போ பார்த்தா முதல் நாள் சாயந்தரமே கேஸ் தானாக வீட்டுக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பார்க்கும்போது நம்ம நம்பிக்கையை உயர்த்தும் பொழுது அது நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். சின்ன காரியங்களை சின்ன சின்ன காரியங்கள் இந்த மாதிரி கேஸுன்னு சொல்கிறோம், மற்ற டிவி போடுறத நிறுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. படிக்கிற பசங்க இருக்கும் பொழுது டிவி போடுறத நிறுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு நம்ம நம்பிக்கையை உயர்த்ததுனால சின்ன சின்ன காரியங்களில் நம்ம வெற்றி பெறும் பொழுது நம்பிக்கை நிலையாக உயர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நடந்ததுன்னா, இப்போ முன்னாடி சொன்ன இந்த மெடிக்கல் காலேஜ் விஷயத்துக்கு வந்தோன்னா, மெடிக்கல் காலேஜ் செலவுக்கு பணம் தானாகவே வரும். அப்படி வராட்டினாலும் நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு பலன் தரும். அதனால் இந்த 2வது வகை பிரார்த்தனைன்னு பார்க்கும்போது நம் நிலைக்கு மேற்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு அதை சாதிக்கணும், அந்த பிரார்த்தனை அதை பிரார்த்தனையாக நம்ம வைக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உயர்த்தணும், மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீக்கணும். அதை முழுமையாக அன்னைகிட்ட கொடுத்து அன்னை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது சட்டங்களை நம்பாமல், நமக்கு தெரிஞ்சதை நம்பாமல் அன்னை மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அதை நம்பிக்கையை உயர்த்தும் போது சின்ன சின்ன காரியங்களில் முயற்சி செய்து பார்த்து அதில் வெற்றி அடையும் போது நம்பிக்கை உயர்ந்து வரும்போது பார்த்தா பெரிய விஷயங்களும் நடக்கும். அப்போ அந்த முழு முயற்சிக்கு பின் குறையாக இருக்கிறதும் நிறையாக மாறி காரியம் நிறைவேறும். இது 2வது வகையான பிரார்த்தனை. இதுக்கு அடுத்த பிரார்த்தனைன்னு பார்க்கும் பொழுது 3வது வகையான பிரார்த்தனைன்னு சொல்லும்போது, எனக்கு என்னோட குறையினால இந்த காரியம் நடக்கலை, அதை குறையும் மீறி எனக்கு காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த வகையான பிரார்த்தனை. அந்த கருத்துக்களை அடுத்த பதிவில் பார்ப்போம்.